பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வதே மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வின்லாஸ் பயோடெக் ஐபிஓ அது விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐபிஓ டீட்டெயில் பார்க்குறோம். ஓப்பன் ஆகிற டேட் வந்து 4 ஆகஸ்ட்டு, க்ளோசிங் டேட் வந்து 6 ஆகஸ்ட்டு. முகமதிப்பு வந்து 5 ரூபா, இங்கே தப்பாக 10 ரூபான்னு போட்டேன். விலை வந்து 460 ரூபா. குறைஞ்சபட்ச அளவு வந்து 30 ஷேரு. குறைஞ்சபட்ச விண்ணப்பத்தை வந்து கிட்டத்தட்ட 14. ஐபிஓட நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபர் வார் சேலை 250 கோடி, கெப்பாசிட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக 165 கோடி வந்து ஐபிஓ வந்து வராங்க. நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சிடிஎம்ஓ, அதில் தான் 85% வந்து வருமானம் வருது. அடுத்து டொமஸ்டிக் ட்ரேட் அண்ட் ஜென்ரிக் ஓடிசி பிராண்ட், இதில் வந்து 10%ம், எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு 5% வருது. இதில் சிடிஎம்ஓ அப்படின்னா என்னென்னா கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க பார்மா வந்து டெவலப் பண்ணி தயாரித்து கொடுக்கறது. அடுத்து டொமஸ்டிக் ட்ரேட் ஜென்ரிக்னா, அதாவது இப்போ ஒரு பிராண்ட் நேம் இல்லாமல் மாத்திரை வாங்கும் இல்லையா, பாராசிட்டமல் அப்படின்னா அது வந்து பேர் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இது லோ ப்ரைஸில் தயாரிக்கக்கூடிய ஜென்ரிக் ட்ராக் அதை சொல்லுவாங்க. அடுத்து ஓடிசி, அதாவது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம மருந்தும் வாங்குவோம் இல்லையா, உதாரணம் சொல்லணும்னா விக்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து பங்கை வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சிடிஎம்ஓ இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 12% வந்து வருமான வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அடுத்து இவங்களுடைய இன்னொரு ப்ராடக்ட், அதாவது இந்தியன் ட்ரேட் ஜென்ரிக், அந்த பிஸ்னஸ்மே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9% வரைக்கும் ஆண்டு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பங்கு தவிர்க்கிறதுக்கான காரணம் 10 வாடிக்கையாளர் அவங்கள்ட்ட மட்டுமே 57% வருமானம் வருது. ஏதாவது ஒரு வாடிக்கையாளர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை விட்டு விலகி போயிட்டால் ரொம்ப இம்பேக்ட் ஆகும். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் 2019 இப்போ வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 17% CAGR. லாபம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே தான் வருது, லாப வரமும் குறைஞ்சிட்டு வருது. அதுக்கான காரணம் என்னென்னா இவங்க வந்து ஒரு பிஸ்னஸை இடையில விற்றாங்க, மறுபடியும் அதை வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால இருக்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கடன் பெருசாக எதுவும் இல்லை. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 3 வருஷமும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அடுத்து இவங்களுடைய வேல்யூஷன் பார்க்கலாம். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் EPS வந்து 8, PE ரேஷியோ வந்து 52, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து 18, நெட் அசெட் வேல்யூ வந்து 109. ஸோ PE ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஹையர் சைடில் தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய போட்டியாளர் அப்படின்னு சொல்லி இவங்க யாருமே சொல்லலை. இருந்தாலும் சிடிஎம்ஓவில் வந்து மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் இன்டர்நேஷ்னல் கம்பெனியோடைய PE ரேஷியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோடைய PE ரேஷியோ பார்த்திங்கன்னா 63 இருக்குது. ROC ROEயில் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து இறுதி பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்முக்கு வந்து இப்போ உள்ள கண்டிஷனுக்கு அவாய்ட் பண்ணதாங்க பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ தான் வந்து பார்மா கம்பெனி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது, அதுவும் ஒரு லிமிட் இருக்கலாம். ஏற்கனவே என்கிட்ட வந்து சிஞ்சன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதனால் பர்சனலாக நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். அடுத்து பங்கு விலையும் ரொம்ப அதிகம்தான். சிஞ்சன் அதோடைய விலையும் அதிகம்தான், அதுக்கு இவங்களும் அதிகத்தில் தான் வந்திருக்காங்க. அடுத்த நிதிநிலை வந்து அந்தளவு வந்து சரியாக இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ உள்ள கண்டிஷனில் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி லிஸ்டிங் கெயினுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்கு வந்து இப்போவே கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயினுமே வந்து 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு வாங்கலாம். ஏன்னா இதே டேட்டில் வந்து இன்னும் ஒரு 3 IPO வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.